ஒரு துளிரை குறித்து நம்ம வேதத்தில் தியானிக்க போகிறோம். ஏசாயா 53 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 53:2. இளங்கிளைப் போலவும் இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறீர். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. வறண்ட நிலம், தண்ணி இல்லை, எந்த ஒரு ஆசீர்வாதமும் வனாந்திரத்தில் இருக்காது. ஆனா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஒரு துளிர் எழும்பும். அந்த துளிர் யாரா? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவர் உனக்காக எனக்காக சௌந்தரியத்தை இழந்தார். அவர் உனக்காக எனக்காக அழகை இழந்தார். அவருடைய மகிமையை இழந்து விட்டு கொடுத்து பூமிக்கு இறங்கி வந்து நமக்காக சிலுவையில மரித்தார். இவ்வளவு தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் உலகத்தில் இருக்க, இந்த ஒரு உண்மையுள்ள தெய்வம் இறங்கி வந்து இந்த மனுஷர்களுக்காக அவர் மரித்தார். அவர் உயிரோடு கூட எழும்பினார், மீண்டும் வரப்போகிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என் மேல வர வேண்டிய தண்டனையை இந்த துளிராய் வறண்ட நிலத்தில் எழும்பினார் பாருங்க இயேசு கிறிஸ்து. அவர் சுமந்தார். வேதத்தில் பாருங்க 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு என் துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இந்த வறண்ட நிலத்துல ஒரு துளிர் எழும்பினது பாருங்க, அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, நான் சுமக்க வேண்டிய பாடுகளை அவர் சுமந்தார். ஆமென் சொல்லுங்களேன். என் துக்கத்தை அவர் சுமந்தார். அப்ப அவர் சுமந்ததை இனி யார் சுமக்க வேண்டியது இல்லை, நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. கர்த்தர் உன் பாடுகளை சுமந்தார், உன் பாவங்களை சுமந்தார், நம்முடைய துக்கத்தை கர்த்தர் சுமந்தார். இந்த உலகத்துல நிறைய காரியம் நம்ம துக்கப்படுத்தும், அழுத்தம், மரண பயத்தை கொண்டு வரும். ஐயோ அடுத்தது என்ன நடக்கும் என்கிற ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தை உண்டாக்கும். ஆனா கர்த்தர் சொல்றார் பாருங்க, அதெல்லாம் வச்சு நான் சுமந்திருக்கிறேன், நான் உன் துக்கத்தை சுமந்திருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? உன் துக்கம் சந்தோஷமாய் மாறிடும். நீங்க எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. பக்கத்துல ஆளை தட்டி சொல்லுங்க, எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. தட்டி சொல்லுங்களேன், நீ சந்தோஷமா இருன்னு சொல்லுங்க. சந்தோஷமா இரு. சூழ்நிலைகள் அதுக்கு ஏதுவாக இருக்கவே இருக்காது. இங்க சிரிச்சுட்டு போவீங்க, வீட்டில் போனா சண்டை நடக்கும். இங்க நல்லா இருப்போம், வீட்டில் போனா கத்துவோம் இல்லையா? எங்க சந்தோஷமா இருக்கிறது? ஆனா வேதம் சொல்லுது, நான் இது எல்லாத்தையும் நான் சுமந்துட்டேன். நீ என்ன பண்ணு, உன் துக்கங்களை விட்டு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மறுபடியும் நான் உனக்கு சொல்றேன், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த துளிர் என்கிற வறண்ட நிலத்தில் இருக்கிற இந்த துளிர் எழும்பி என்ன செய்ததா? நமக்காக அவருடைய அழகையே விட்டு கொடுத்தார். நமக்காக அவருடைய அழகையே விட்டு கொடுத்தார். விட்டு கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய பாடுகளை அவர் சுமந்திருக்கிறார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். அதோடு அல்ல, அடுத்த வசனத்தை வாசிங்க. 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த ஒரு வசனத்துல பாருங்க 3 காரியம் நடக்குது. என்ன? என் பாவங்களை அவர் சுமந்தார். அடுத்தது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தண்டனை அவள் மேல விழுந்தது. 3வது, அவர் தழும்புகளினால் நம்ம சுகமாகிறோம். வாய் தந்து சொல்லுங்க, அவர் தழும்புகளினால் நாம் சுகமாகிறோம். அல்லேலூயா. பல வருஷத்துக்கு முன்பாக நாங்கள் ஒரு கிராமத்தில் ஊழியத்துக்காக போயிருந்தோம். அந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். ஒரு இஸ்லாமிய ஒரு அம்மையார் வந்தாங்க, தன் மகனை அழைச்சிட்டு. அவனுக்கு வாய் பேச்சே வராது. அவனால் பேசவே முடியாது. அவன் பேசினா ஒன்றுமே புரியவும் புரியும். அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். ஆனால் அவனுக்கு ஊமை. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த 2 நாள் இந்த மெட்ராஸ் பென்டிகாஸ்டல் சர்ச் ஒன்று இருந்தது ஆந்திர பிரதேசத்தில். அந்த இடத்துல தான் அந்த கூட்டத்தை அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போய் கர்த்தரை நல்லா ஆராதிக்கிறோம் பாருங்க. ஆராதித்து முடித்து வசனத்தை முடித்த உடனே அவனுக்காக ஸ்பெஷலாக ஒன்றும் ஜெபிக்கவே இல்லை. எல்லாரும் கூடயும் அவனுக்காக ஜெபித்தோம். ஊமையா இருந்த அந்த மகனை கர்த்தர் பேச வைத்தார். அல்லேலூயா. அவங்க இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து வந்தவங்க.
அவங்க பாருங்க ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சின்ன பையன் பேசின பிறகு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், இவன் எப்படியா பேசுறான், இவன் எப்படி பேசக்கூடும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை இயேசு சுவாமியால செய்ய முடியும்னா நாங்கள் இந்த தெய்வத்தை ஆராதிப்போம் என்று சொல்லி அந்த குடும்பம் முழுவதும் இயேசுவை ஆராதிக்க ஆரம்பிச்சது. பாருங்க, அவருடைய தழும்புகளினால இன்றைக்கு நம்ம சுகம் அடைகிறோம். எந்த வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும், சாத்தா எவ்வளவு பெரிய பலவீனத்தை வைத்திருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறா, என் தழும்புகளினாலே நீ சுகமாவீர்கள். ஆமென் சொல்லுவோம். ஆமென்.